அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே நடக்கிற எதையுமே தெரியாத ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியினுடைய கட்டுரையாளர் என்ன எழுதுறாருன்னா, மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, மம்தா பானர்ஜி தோக்கணும்னு சிபிஎம் நிலை எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து இந்த ஆதாரம் இருக்குன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனா மேற்கு வங்காளத்தில், திரிபுராவில், கேரளாவில், இந்தியாவுடைய பல மாநிலங்களில் வகுப்புவாத பாஜகவை நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு சிபிஎம் தான், கம்யூனிஸ்டுகள் தான். அப்போ போகிற போக்கில் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு கம்யூனிஸ்டுகள் மேலே தன்னுடைய அரசியலை மறைப்பதற்காக, திரைமறைவு வேரத்தை மறைப்பதற்காக கம்யூனிஸ்டுகள் மீது புழுதி வாரி தூற்றுகிற இந்த கட்டுரை என்பது ஒரு நகைப்புக்குரியது என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தோழர் பி சண்முகமும் அப்படிதான் பேசுறாரு, தோழர் கே பாலகிருஷ்ணன் அப்படிதான் பேசுகிறாங்க. இவர்கள் இருவரும் மறைந்த தலைவர் பி ராமமூர்த்தியினுடைய டானிக்கால் வளர்ந்தவர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது கம்யூனிசம் என்பது சித்தாந்தத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கட்சி. முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி யாரோ ஒரு தலைவருடைய டானிக்கை குடிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு முதலாளித்துவ கட்சிகள் கிடையாது. இங்கே சித்தாந்தம் தான், தனி மனிதர்களை தாண்டி சித்தாந்தம் தான் நிலைக்குமே தவிர, இப்படி ஏன் டானிக்கு, பி ராமமூர்த்தி அதோட தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறது முரசொலிக்க வெளிச்சம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நல கூட்டணி 2016 மண்ணை கவியுது தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாவம் முரசொலிக்கும் கட்டுரையாளருக்கும் தான் மக்கள் நல கூட்டணி மண்ணை கவுகிற அதே தேர்தலில் திமுகவும் மண்ணை கவியது. இன்னும் சொல்ல போனால் மிக குறைவான இடத்தில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்து எதிர்கட்சியை வரிசையில் அமர்ந்தது. அதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி வந்ததன் காரணமாகத்தான். அந்த நேரத்தில் ஆட்சி இழந்தோடனே மக்கள் நல கூட்டணியை, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை, நாங்கள் ஆட்சிக்கு வராமல் போயிட்டோம், நீங்கள் தான் தடுத்துட்டீங்கன்னு 5 ஆண்டு காலமும் கிட்டத்தட்ட புழுதி வாரி தூற்றிய அந்த கட்சியினுடைய இதழ் தான் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி மண்ணை கவியது என்று எழுதுகிறது. வரலாற்றை நீங்கள் திரிக்கலாம், ஆனால் மக்கள் மறக்க மாட்டாங்க, மறைக்கவும் முடியாது.